வெல்கம் டு ரிஃபாஸ் கிச்சன். இது வரைக்கும் நீங்கள் ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்டேட் உங்களே உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மட்டன் கோலா உருண்டை. பட் யூஸ்வலாக நம்ம செய்கிறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போது ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் சூடானதும் இதில் 10லேருந்து 12 கேஷ்யூஸை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. பாத்திரம் சூடானதுமே நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். இதை ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஃபைன் பவுடராக ஆயிடுச்சுன்னு. இப்போது ஆனியனையும் நம்ம வந்து நல்லாவே பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். நீங்களும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். கோலா உருண்டை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டைமில் நம்ம மட்டன் வந்து நான் கொத்துக்கறி தான் கடையில் வாங்கியிருக்கோம். இருந்தாலும் இதை வந்து ஒரு தடவை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிற போது இன்னுமே சுவையாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து இதையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். இதையுமே ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்து நெரு தான் அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்ப ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைக்காதீங்க. இந்த அளவுக்கு இருந்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு போட்டது, உப்பு, கரம் மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட 2 பச்சை மிளகாய் ஸ்லைஸ்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை, மல்லிச்செடி, புதினா இது எல்லாமே இதோட ஆட் பண்ணிவிட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள் இதோட ஆட் பண்ணிக்கிற போகிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கறி மசாலா தூளோட மசாலா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 4-5 ரெட் சில்லி வந்து சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன். அதுதான் அந்த பவுடர். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் 1.5 டீஸ்பூன் துருவி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிற போகிறேன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் கறியில் எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பவுடர் இருக்குல்ல, அதை நம்ம ஆட் பண்ணிக்கிற போகிறோம். நான் 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவே எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்மளுக்கு இப்போ கோலா உருண்டைக்கு கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கறியை மீடியம் சைஸ் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிற போகிறேன். இந்த அளவுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மிச்சம் உள்ள கறிகளையும் இப்போ உருண்டை போட்டு எடுத்துக்கிற போகிறேன். இப்போ எல்லா கறியுமே உருண்டை போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு பணியாரக்கல்லை எடுத்து வச்சுருக்கேன். பணியார பாத்திரம் சூடானதும் இந்த பேனில் ஆயில் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன். இன்க்ரீடியன்ஸில் நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன். நல்லெண்ணெய் நான் வந்து இப்போது எல்லா குழிகளையும் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இப்போது எல்லா உருண்டைகளையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லைனா கீ போட்டு கூட இதை நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லா பால்ஸையும் நீங்கள் குழியில் போடையில் ஸ்டவ்வை சிம்மிலே வச்சுட்டு நீங்கள் போடுங்க. அப்போ தான் வந்து ரொம்பவே தீஞ்சு போயிடாது, நல்லாவே குக்காகி வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் இதை குக் பண்ணணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும் எல்லா பக்கமும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் பனியார குழியில் போடுறனால கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சைடுமே நீங்கள் வந்து திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இது எல்லா பக்கமும் ஈவனாக குக்காகி வரும். ஒரு சைடாக நம்ம திருப்பி விட்டு வேக விடணும். இது ஓவரால் ஃப்ரை ஆகி முடிக்கிறதுக்கே ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ரொம்பவே ஸ்லோவாக தான் இது ஃப்ரை ஆகிட்டு வரும். நம்ம வந்து ஒரு சைடும் திருப்பி போட்டு வேக விடுங்க. நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணால் தான் ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைகளுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் குழந்தைக்கு காரம் வேணாம் அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணி கொடுங்க, குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால். இப்போது எல்லாமே ஃப்ரை ஆயிடுச்சு. இதை ஒரு நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் எல்லா சைடுமே ஈவனாக நல்லா குக்காகி வந்துருச்சு. வெளியே ரொம்பவே கிறிஸ்பியாக தான் இருந்துச்சு, உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. ரொம்பவே எம்மியான மட்டன் கோலா உருண்டை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரிபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.